Taste the Daily. சேலம் மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக மற்றும் அமமுகவில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக கொண்டலாம்பட்டி 2வது பகுதி கழக செயலாளர் SP சரவணன் ஏற்பாட்டிலும் சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் சிங்காரம் தலைமையிலும் திமுக மற்றும் அமமுகவில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுகவைச் சேர்ந்த கொண்டலாம்பட்டி பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிமாறன், 48வது வார்டு இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ், அமமுக அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் பாரதி சங்கர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அதேபோல அமமுகவின் முன்னாள் அஸ்தம்பட்டி பகுதி செயலாளர் SK செங்கோட்டு வேலன் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். அப்போது சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு, பகுதி கழக செயலாளர் யாதவமூர்த்தி, மாரியப்பன், வட்டக்கழக செயலாளர்கள் சசிகுமார், கௌரி சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் லியோ சுந்தரம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அப்போது கழக அம்மா பேரவை துணை செயலாளர் ராஜசேகர், மணிமாறன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் ராசிபுரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ராசிபுரம், சேத்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் திமுக மாவட்ட செயலாளர் வேண்டுமென்றே குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும், இந்த முறையும் எழுச்சி பயணத்தின் போது ஆம்புலன்ஸ் வருமா என சந்தேகம் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பினார். வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய எழுச்சி பயணம் இன்றைய தினம் ராசிபுரம் சேந்தமங்கலம் பகுதியிலே பரப்புரை செய்ய இருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது ராசிபுரம் பகுதியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பகுதி மருத்துவமனை நிறைந்த பகுதி, மருத்துவமனையை சுற்றி பதாகைகள் அமைத்து விட்டார்கள், நோயாளிகள் வருவதாக இருந்தால் சிரமமாக இருக்கும், அதுவும் ஆம்புலன்ஸ் வருவதாக இருந்தால் சிரமமாக இருக்கும் என்று ஒன்றை பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் இருக்கின்ற செய்தியாளர்களை வைத்து சொல்கின்றேன். இந்த இடத்துல சிவா மருத்துவமனை இருக்கின்றது, மாணிக்க மருத்துவமனை இருக்கின்றது, காந்தி மருத்துவமனை, 3 மருத்துவமனை இருக்கின்றது. 3 மருத்துவமனைக்கும் இடைஞ்சல் இல்லாமல் தான் பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், கடைக்கு செல்வதற்கு வணிகர்கள் வந்து புகார் செய்ததாக அவர் சொல்லியிருக்கின்றார். கடைவீதி முழுவதுமாக வாருங்கள், கடைவீதி முழுவதுமாக எங்கேயும் பதாகை கிடையாது. இப்பொழுது நாம் வைத்திருக்கின்ற இந்த இடத்தில் கடைகள் கிடையாது, அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய காம்பவுண்டு தான் இருக்கின்றது. வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் இந்த திமுக தொடர்ந்து பேசுவதை பார்க்கின்ற போது இன்றைய தினமும் ஏதாவது ஆம்புலன்ஸ் வருமா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. எந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்வது தான் அண்ணன் எடப்பாடியுடைய கட்டளை. அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் பதாகைகள் வைத்து ரோட்டிலே போடுகின்றார்கள், கூட்டத்தை குறைவாக கூட்டி அதிகம் இருப்பது போல காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மக்கள் சாரசாரியாக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். வேண்டுமென்றால் திமுக மாவட்ட செயலாளர் அவரே ஒரு ஆளை அனுப்பி எவ்வளோ பேர் வருகிறார் என்று பார்த்து கொள்ளட்டும். நாங்கள் ஒன்றும் குறைவான கூட்டத்தை வைத்து அதிகமாக இருப்பதைப் போல காட்ட வேண்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் கிடையாது. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடை திறக்கப்பட்டது. சௌரிபாளையம் பகுதியில் அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பயணியர் நிழற்குடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கினார். இதில் கழக செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் ராஜ் கார்டன் பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தனது சொந்த செலவில் மணல் மூட்டைகளை அடுக்கி சேதமடைந்த கால்வாயின் கரைகளை பலப்படுத்தினார். ராஜ் கார்டன் பகுதியில் உள்ள கால்வாய் மழையால் நிறைந்து கழிவுநீர் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்த நிலையில் கால்வாயின் கரையும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தனது சொந்த செலவில் சேதமடைந்த கால்வாய் பகுதியில் மணல் மூட்டைகளை கொட்டி கால்வாயை பலப்படுத்தினார்.
மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதுநாள் வரையிலும் அந்த மாநகராட்சியின் சார்பாக இந்த உதவி ஆணையாளரோ மாநகராட்சியுடைய கிழக்கு மண்டல செய்தி பொறியாளரோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மீண்டும் இந்த பகுதியினுடைய மக்கள் மழை காலம் தொடங்கிவிட்டது, எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று என்னிடத்திலே சொல்லிய காரணத்தின் காரணமாக நான் சொந்த நிதியிலிருந்து இந்த பகுதிக்கு மணல் மூட்டைகளை தற்காலிகமாக கூடிய அந்த சகனூர் காலையில் இருக்கக்கூடிய நீரானது குடியிருப்பு பகுதிக்குள் செல்லாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மணல் மூட்டைகள் அமைத்து கொடுக்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர்கள் நற்குணன், சிவக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PV பாரதி, என் சந்திரமோகன், மா சக்தி, மீனவரணி மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல், சரிபார்த்தல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நரிப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சுற்றுச்சுவருக்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.